பெங்களூருவில் நேற்றைய தினம் நடைபெற்ற இந்த போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மோதின. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட் செய்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 163 ஓட்டங்களை பெற்றது. பில் சால்ட், டிம் டேவிட் தலா 37 ஓட்டங்கள் எடுத்தனர். ரஜத் பரிதர் 25 ஓட்டங்களும், விராட் கோலி 22 ஓட்டங்களும் எடுத்தனர். டெல்லி அணி சார்பில் விப்ராஜ் நிகம், குல்தீப் யாதவ் தலா 2 விக்கெட் வீழ்த்தினர். இதையடுத்து 164 ஓட்டங்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் டெல்லி அணி களமிறங்கியது. முன்னணி வீரர்கள் விரைவில் ஆட்டம் இழந்தனர். 58 ஓட்டங்கள் எடுப்பதற்குள் 4 விக்கெட்டுகளை இழந்து டெல்லி அணி தடுமாறியது. அடுத்து இறங்கிய ராகுல், ஸ்டப்ஸ் பொறுப்புடன் விளையாடினார்கள். சிறப்பாக ஆடிய ராகுல் அரை சதம் அடித்து 93 ஓட்டங்களை எடுத்தார். இறுதியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 17.5 ஓவரில் 169 ஓட்டங்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. டெல்லி அணி பெறும் 4வது வெற்றி இதுவாகும். ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பெறும் 2வது தோல்வி இதுவாகும். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இந்த தொடரில் 4 போட்டிகளில் விளையாடிய 4 போட்டிகளிலும் வெற்றி பெற்று தோல்வியடையாத அணியாக உள்ளதுடன் நிகர ஓட்ட விகிதங்களின் அடிப்படையில் புள்ளி பட்டியலில் 2வது இடத்திலும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.